சூடான், ஆப்பிரிக்கா. எனக்கு தெரியாத ஒரு புரியாத மொழி, மக்கள். கடலுக்குள்ளேயே மூங்கி கிடந்தவனுக்கு புதுசாக ஒரு தொழில் கற்றுக்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை. நடுவில் எனக்கு ஒரு நண்பன் கிடைச்சான். அவன் தான் சாமி, என் சக்கரை மாதிரி. மனசுக்கு பிடிக்காத வேலை இருந்தாலும் செஞ்சேன். நான் கடல்லேருந்து மீனை பிடிச்சி போட்டேன். சாவமா என்னவோ தெரில, வாழ்க்கை கடலில் என்ன பிடிச்சி போட்டுச்சு. ஐயா என்ன எப்போ பார்த்தாலும் கடல், நீரோடி, மீன் என்ன அப்படின்னா தாங்க உங்கள் ஊரில் பனி. அவ்வளோதானா? எங்கள் ஊரில் கூட தான் மார்கழி மாதத்தில் பனி பெய்யுது. வேற பனி புரியாது. பாடே, உன் கூட பழகினதில் இந்த சுருட்டு ஒன்று கற்றுக்கின தாண்டா மிச்சம். செம்மையாகுது, நல்லா இருக்குதுல்ல? எங்கள் ஊர் ஸ்பெஷல். எனக்கு இருந்த ஒரே ஆறுதல், வாரத்தில் ஒரு நாள் நான் பனி கூட பேசுகிறது தான். அன்னைக்கு பூரா சந்தோஷமாக இருப்பேன், நல்லா தூங்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரும் பழகிடுச்சு, மக்களும் பழகிட்டாங்க. எல்லாரும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. 2 வருஷம் எப்படியோ போயிடுச்சு. இப்போ நான் ஊருக்கு போகிறேன், என் பணியை பார்க்க போகிறேன், என் கடல் ஆத்தா மடியில் தூங்க போகிறேன். பனி, நல்லா இருக்கீல? நீ? பத்தா நல்லா இருக்கேன். இன்னொரு வாரம் தான் மரியா. இதை விட 2 வருஷம் மெதுவா போனதே இல்லை பனி. நீ சொல்லிட்ட, நான் சொல்லல. வரணும் பனி. இந்த உப்பு காத்து, குருவி தேரி, நெஞ்சோடு நீ. வந்து முதல்ல நல்லா மொளவுச்சர் சாப்பிடணும். ஆமா, நான் கடைசியா அனுப்பின லெட்டரும் 53வது லெட்டரும் கிடைச்சது, அதுவும் கிடைச்சது. இதுக்கு மேல எதுவும் அனுப்பிடாத, எல்லாம் நேர்ல பாத்துக்கிறோம். அப்படியா? ஆமா, தொம்ச நீ வருவேன்னு தெரிஞ்சாதான் வீடு வீடா சொல்ல ஆரம்பிச்சாச்சு. கல்யாண கோட்டை தைக்க வேண்டியதான் பாக்கி. ஐயோ, தொம்ச கிட்ட சொல்லு, 2 வருஷத்துல சைஸ் எல்லாம் மாறி போச்சு, வந்து புதுசா எடுத்துக்குவாங்க. நான் கட்டி பிடிக்கிற சைஸ்ல தானே இருக்கேன். எனக்கு அவ்வளவுதான் காசு இருக்கு, டியூட்டிக்கு வேற போகணும். வச்சுட்டுமா? வச்சுட்டுமா?
ஏய் மரியா, நல்லபடியா வந்துடுன. சரி வச்சுறேன். I thought big road, tall building, big building, like Dubai. Desert. No Dubai. Desert. True. ஏய், இது துபாய் நினைச்சிருக்கிறாங்க. ஏய், இது துபாய் இல்ல, ஆப்பிரிக்கா. 2 வருஷம் காஞ்சிக்கிறோம். இப்போதானே வந்திருக்கிறான், போக போக தெரியும். ஏய் மொட்டை கோஸ்தா, ஏதாவது தமிழ் பாட்டு போட்டே. अरे नहीं चाचा हिंदी गाना लगाना. ஏய், என்ன ஹிந்தி பாட்டு? எங்களுக்கு போட்டியா தானே ஷாருக் கானை வச்சு ராவன் எடுத்தீங்க, ஊத்திக்கிச்சுல. அப்புறம் என்ன ஹிந்தி? இரும்பிலே ஒரு இதயம் முளைக்கிதோ, முதல் முறை காதல் அழைக்கிதோ. धारावी में मद्रासी, इधर भी मद्रासी, जिधर देखो मद्रासी. ஆய முட்ரா பரதேசி, வக்கில்லாம் தானே எங்கூட சுத்துற. அப்புறம் நான் மദ്രാசி. ஸ்ரீதேவி சென்னை, हेमामालिनी चेन्नई, सिल्क सुमिता चेन्नई, AR रहमान चेन्नई, सचिन तेंदुलकर चेन्नई. सारी बोलता भाई, कुछ होता है. मरिया நம்ம சென்னை ஃபாரின் தானப்பா. ஒத்துல பொத்தி தான் நம்ம வாழ்க்கையே நாசமா போச்சு. உனக்கு என்ன மாமா செட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம். நீயும் ஒரே போட்டோவை 2 வருஷமா வச்சு ஃபீலிங் சுட்டுனுக்குற. இந்த பாரு, நானே ஒரே போட்டோல 4 பேரை வச்சு ஃபீலிங் சுட்டுனுக்குறேன். ஒன்று கூட செட் ஆக மாட்டேமா. இங்க இருந்தா மட்டும் பத்தாது, அங்கிருந்து வரணும். என் பேரு மரியா. மரியான்னா சாவே இல்லாதவன் அர்த்தம். பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப திமிராவும் கர்வமாவும் என் ஊர்ல சுத்திட்டு இருந்தேன். உப்பு காத்துக்கு பதில் புழுதி காத்து, உப்பு கருவாருக்கு பதிலாக சப்புன்னு சோறு. திமிரெல்லாம் அடங்கி போச்சு. அங்க நான் ராசா, கடல் ராசா. அரிப்பொடியில பிடிக்கும் மரியா நீரோடிக்கு பெருமை சாதிட்டாம்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவன் அப்ப விட்டு இவன் பிடிச்சிட்டாம்ல. எந்த நாடும் ஓயல, என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல. ஓயல எந்த நாடும் ஓயல, என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல. ஓயல எங்க பல காயல, நீ சொக்கும்படி சிரிச்சடி சோனா பாரியா. Sona Paria, Sona Paria, Sona Paria, Nitana Paria. Sona Paria, Sona Paria, Sona Paria, Nitana Paria. ஓயல எந்த நாடும் ஓயல, என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல. ஓயல எங்க மேல காயல, நீ சொக்கும்படி சிரிச்சடி சோனா பாரியா. கொத்த மரமா எத்தனை காலம் சோனா பரியா. கடலுல போன கட்டு மரம் எல்ல கரதா ஏறிருச்சே. ஆமா அத்தை முவனோ மாமே முவனோ சோனா பரியா. இவனை போல கடலின் நாளோ எவனும் கண்டதில்ல நானே. நெஞ்சுக்குள்ள நிக்கிறிய சோனா பரியா, மீன் முள்ள சிக்கிறிய சோனா பரியா. கெஞ்சு மாடி வைக்கிறிய சோனா பரியா. சோனா பரியா, சோனா பரியா, சோனா பரியா, நீ தான பரியா.
ஆத்துல எங்களுக்கும் கொஞ்சம் விட்டு வை. என்னப்பா கலங்கத்தால் உங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்கியா? இவன் ஒருத்தன் மட்டும்தான் நம்ம கிட்ட கடன் சிக்காம இருக்க. பழச மறக்காம வேலை வச்சு வித்த காட்டுறது இந்த நீரோடியில நீ ஒருத்தனாம்ல. மாப்பிள்ள மூச்சு பிடிச்சு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கான். நம்ம மூக்கு பிடிக்க திட்டு உட்காந்துருக்கோம். என்ன மாப்பிள்ள? பசிக்கு சோறு எடுங்களேன். இந்த மாப்பிள்ள இதை சாப்பிடு. அவன் கொடுக்குற வெறும் சோறு தான். இதுல அன்பு ஆசை எல்லாம் கலந்துருக்கு. ஏல சோத்தை கொடுத்து மயக்கிற அளவுக்கு மரியாதை சோட போட்டான். இங்க வரு, எப்ப பார்த்தாலும் பனிமலை இருக்க உன்னை பத்தியே சொல்லிட்டு இருக்கம்பா. இங்க வந்து அன்பு கலந்துருக்கு, பாசம் கலந்துருக்கு, வசனம் வேற. எனக்கு பாரு, பிடிச்சதை செய்ய விட மாட்டான். மரியாதைக்கு பிடிக்கலன்னு வைய செய்யவே மாட்டான். அது எனக்கும் தெரியல. எம்ஜிஆரும் அம்மா மாதிரி, நடிகை திலகமும் புன்னகை அரசி மாதிரி. இவனுக்கு ஏத்த சொல்லி அவதாம்ல. மாப்பிள்ள நான் சொல்லணுமா? ஏன் ரெண்டு சொல்ல? இல்ல மாப்பிள்ள சீரியஸா சொல்லு. நான் சொல்லு. நினைக்காம இருக்க வேணா நடக்காம இருக்கும். ஆனா நினைச்சுக்கிட்டே இருக்குது கண்டிப்பா நடக்கும் மாப்பிள்ள. ஏல நான் ஒரு பஞ்சு சொன்னா நீ ஒரு பஞ்சு சொல்லியோ? நெஞ்சில நிற்கிறாமா? நீ நெஞ்சில தான் ஏய், இது வரைக்கும் நடக்கல, இனி நடக்காது. அவ்வளோதான், புரியுதா? பற்றிட்டு வேலையை போய் நாளைக்கு உனக்கு கோயில் கூப்பிட்டு வந்து அவன்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கான். கூட்டு போல அவன் என்ன பொண்ணையை போட்டுருவான். சேர்த்து வைக்க நீ இடைஞ்சலா இருந்த உன்னை சேர்த்து கொண்டு போட்டுருவான். பிளந்து போட்டுருவோம். ரெண்டா பிளந்து போட்டுருவான். இல்லை என்னல எங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சும்மா வளைத்து கிடக்கான். சங்கமம் அன்பின் சங்கமம், ஆனந்தம் பொது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம். சங்கமம் அன்பின் சங்கமம், விழிகள் திறந்தால் பார்வை தெரியும், பார்வை தெரிந்தால் பயணம் இருக்குமே. மனங்கள் திறந்தால் உறவு மலரும், பகைமை உதிர்ந்தால் பகிர்ந்து மணக்குமே. அன்பினே நினைத்து அருளினே, நனைந்து பங்கினே, நிலைத்து பகிர்ந்து மகிழுவோம். சேர முடியாமல் வாடா வாடான்னு இருக்கு. கோயில் ஆண்டவர் செஞ்ச பாவத்தை கழிக்கலாமேன்னு தான். நான் செஞ்ச ஒரே பாவம் உன் கூட சேர்றதாண்டா, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், குட்டியாண்டிங்களா? ஏய், குட்டியாண்டி எங்கன்னு கேட்டேன். அவன் எங்கேயா குடிச்சிட்டு சீட்டு விளாண்டுட்டு இருப்பான் மாப்பிள்ள. நாம தான் அவனை பேசிருக்கணும். என்ன சக்கர கோயிலுக்கே வராதவே எல்லாம் வந்திருக்காக? அவன்கிட்ட கேளு. கம்முன்னு இல்லை, ஏய், என்ன பார்க்க தானே வந்த? நினப்பு தான். குட்டியான் இப்போ ஏன் நெய் பார்த்துட்டு இருந்த? உன்னையே பார்த்துக்கிருந்தேன். உங்க கூட வந்தவளை தான் பார்த்துக்கிருந்தேன். கூட நிக்கிறவள எல்லாம் பார்த்துருந்தேனா அப்போவே கொண்டு போட்டிருப்ப, தெரியும்ல. அவனை ஏன் அடிக்கிற? என்ன பாரு, நினைக்காம இருக்கிறது வேணா நடக்காம இருக்கலாம், ஆனா நினைச்சுக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஏய் ஏய், ஏன்டா உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுற? இங்க பாராத்தா, இந்த உள்ள வெளியே விளையாடுற விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காது.
பொழுதோட பொம்பளை புள்ளியா வீடு போய் சேர்ற வேலையை பாரு. ம் போ. எவ்வளவு நாள் தான் வேஷம் போடுவே நீ? ஏய் ம் என்ன பாரு, ம் உன் கண்ணுல ஆ அது நான் பார்த்துட்டேன். ஐயோ என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தாண்டா. வரட்டுமா? என்ன மாப்பிள வலையில விழ வச்சிருவா போல இருக்கு. அது எப்படி மாப்பிள முடியும்? அவன் நினைச்சா அது நடந்துருமா? உன்னை யாராலே வளைக்க முடியாது மாப்பிள. மரியா யாரு? ஹா, பொழுதான கல்லு கடைக்கு சும்மா அப்படியே ஆபீஸ் வேலைக்கு போறவ கூட இவ்வளவு கரெக்டா கிளம்ப மாட்டா. தொழிலுக்கு போலான்னு பார்த்தா உம்ம போட்டுக்கும் பங்கு தரேன்னு சொல்றான் மரியா. அப்ப சீலிமா வந்தா பிரச்சனை. சீலி நான் தான் அவனை கெடுக்கிறேங்கிறா, நீ அவன் என்ன கெடுக்கிறாங்கிற? யாருக்குதான் பிரச்சனை இல்ல. என்னட்டா ஒண்ணும் இல்ல. என் மாவ குழம்பு வச்சா நாக்கு நொட்டம் எடுது. பொறும் பொறும் ரொம்ப ஐஸ் வைக்காதீரும். பனிமலர் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கியா? இப்போ சர்ச்சிலேருந்து வரியா? நம்ம நீரோல யார்கிட்டையும் பேசவே தோணலை. என்னமோ உன் மேல ஒரு அக்கறை. பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. சரி, இந்த முறை நான் பேசிட்டேன், அடுத்த முறை பார்க்கும்போது நீ தான் பேசணும். நமக்கு யாராவது ஒருத்தி பிடிச்சி போச்சுன்னா ஒன்று குத்தை கடிப்பாரு, இல்லை கொள்முதல் பண்ணிடு. ஆனால் அந்த பனிமலர் அக்காண்டா மட்டும் பம்புதுற. மற்றவங்கெல்லாம் எனக்குடா, பனிமலர் எனக்கு உசுறு இல்லை. அவளை உரிமையில தோறணும்ல, அதான் பொறுமையாக போயிட்டே இருக்க. பெரிய காசு கடலுக்கு போற சோழிய வேணாங்க, காசு கொடுக்குறாராம். காசு 2 ஆப்பம் போடு சீலி. இரு, வெளிநாட்டு வேலைக்கு ஏசிட்டு பணத்தோட காத்து கிடக்கான். இது என்னடான்னா கடலை கட்டிக்கிட்டு அழுகுது. காலகாலத்துல வெளிநாட்டுக்கு போனோமா 4 காசு பார்த்தோமான்னு இல்லாம இந்த தடி நம்மளோட ஊரை சுத்திக்கிட்டு இதெல்லாம் உன் கூட்டாளி. ஏன் சொல்லி காலையில பாடுற? எனக்கு 2 ஆப்பம் கூட ஆட்டா. அடுத்த ஓசி என்னல பண்றீங்க? ஆப்பம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். உனக்கு இந்த ஆப்பத்தை மனுஷன் திம்மானால போட்டேன்னு வாங்கல. ஏய் ஏய் சி, இந்த ஆட்டா வாசி ஆப்பம். ஏல கொட்டிட்டு போல. நான் உன் தலையில தான் கொட்டணும். ஏல மரியா, இந்த சீலி அம்மா எவ்வளவு நாளாக கத்திக்கிட்டு கிடக்கா. நீ அந்த வெளிநாடு தான் போனானப்பா. இல்லை நம்ம ஆட்களையும் 4 பேர் 4 காசோட இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானே. இல்ல வெளிநாட்டுல என்ன கம்ப்யூட்டர் வேலை கூப்பிடுறான்னு நினைச்சியா? அங்க போய் சித்தாள் வேலை செய்யணும். ஏன் அப்படியா? நம்ம எல்லாம் கடல் ராசாங்கல்ல, எங்கேயோ போய் அவனோ ஒருத்தன் கீழே. சை, இந்தா எங்க அப்பா இந்த கடல் தான் செத்தான், என் உசுறு இந்த கடல்ல தான் போகும். எனக்கு என்னமோ நிம்மதியான சுத்தி சுத்தி வர்றதெல்லாம் வேலைக்காகாதுன்னு தோணுது. ஏய், இவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் பொம்பளை மூச்சு கத்து பாடுற வரைக்கும் தான் வீம்பு வீரப்பெல்லாம் பாட்டுருச்சுன்னு வை, அப்புறம் கோலி சோடா தான். என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். தீப்பெட்டிக்குள்ள தீக்குச்சி இருந்தா தீ பத்திக்குமா? பத்திக்காது. தீக்குச்சி தீப்பெட்டியோட உரசுனா தான் தீ பத்திக்கும். புரியுதுல்ல? ஜோசப்பண்ண, நம்ம கணக்குல எவ்வளவு இருக்கு சொன்னியா? இன்னைக்கு கிளீன் பண்ணிடுவோம். யாரா ஜோசப்? நான் இங்க பார்த்தது இல்லையே. அவன் ஊருக்கு புதுசு மாப்பிள, காசு வாங்கிட்டு தர மாட்டேங்கிறான். கடன் கொடுக்குற அளவுக்கு காசு வச்சிருந்த? நம்ப முடியலையே. மாப்பிள வழி காட்டுறதுக்கு முன்னாடி போறாங்க. அது ஒண்ணு இல்லை. எவ்வளவு தூரம்ல? அடுத்த சந்து மாப்பிள. இந்த சந்தில கூட்டு போறேன்னு எனக்கே தெரியலையே. இவன் வேற கேள்வி மேல கேள்வி கேட்கறான். மாப்பிள மாப்பிள, அடுத்த சந்து மாப்பிள. அடுத்த சந்து தானே அங்கேயும் சொன்னேன். இப்பவும் அடுத்த மாப்பிள சொல்றேன். அடுத்த தடவை சொல்ல மாட்டேன் மாப்பிள. வா.
என்ன கட்டி பிடிச்ச மாதிரி கனவு கண்டியா? இந்த கோத்தூர்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட சங்கர்த்து புரியுதா? தீ குச்சி தீப்பட்டி நுளர்ன ஒரு மண்ணுக்கும் பிரயோசனம் இல்லை. உன் சீட்டுக்கு தான் சூடு வைக்கணும். சக்கரை இப்ப வர மாப்ள. காலையில வாங்கினது இன்னும் வலி குறையில. இப்ப என்ன செய்ய போறோம்? என்ன மாப்ள வர சொன்ன? மாப்பிள்ள அது சொல்லு மாப்ள. இல்ல என்ன இப்படி நெளிறான்? மாப்ள மாப்ள பக்கல. அது இப்ப சொல்லு. அதான் அது வந்துருச்சுல. எது வந்துருச்சு? அதான் அது மேல அது வந்துருச்சுல. மாப்ள எனக்கு தெரியும்ல உனக்கு அது வந்துருன்னு. நிமித்தம் இல்ல. வெக்கமா இருக்குல்ல மாப்பிள்ள. நீ ஒண்ணு செய்வியா? சொல்லு மாப்ள. நான் அதை பார்க்கணும். எதை பார்க்கணும்? சொல்லு. பார்க்கணும். அதுக்கு என்ன இப்ப கூட்டு வர மாப்பிள்ள? இப்ப வேணா. மலவுச்சோறு சூப்பரா செய்யும். காவல இங்க வர சொல்றியா? என்னைக்கு இல்லாம என் மாவன் சோறு கொண்டு வர சொல்லியிருக்கான். ஆளை வேற காணுமே. சரி வரட்டும், வச்சிட்டு போ, வந்து கொட்டிக்கட்டும். ஆமா ஆமா. எந்த சிரிக்கி என்ன இந்த ரேவடியில விட்டுருவாக்கா. என்னதுக்கா இங்க தானே வர சொன்னா, எங்க ஆளை காணோம். பரவாயில்ல வரட்டும், உட்காரு. ஏய் காலையில எப்படி சொன்னா? ஆரம்பிச்சிட்டியா? இதோட 50வது தடவை. இன்னொரு வாட்டி சொல்ல. மாப்பிளைக்கு அது வந்த உடனே வெக்கத்தை பாக்கணுமே. இது வரைக்கும் நான் அவனை அப்படி பார்த்தது இல்லைன்னா பாத்துக்கீங்க. எனக்கே அப்படியே ஒரு கிளிப்படி ஆயிடுச்சா பாத்தீங்க. உன்னை நினைச்சு அப்படியே கிறங்கி உருகி வேண்டாம். எங்க என்ன ஆளை காணா? வரட்டும் இரு, வீட்ல இருந்து வரணும்ல. உறவு அந்த சீலி இருக்கல்ல, உறங்குவாளாக்கும். பொல்லாத ஆப்பங்களை எவனா தூக்கிட்டு போயிருவானே கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டே இருப்பா. அந்த ஆப்பக்கரண்டியால அவன் கண்ணை நோண்டணும். அந்த ஆப்பக்கடைய இன்னும் பெரிய ஸ்டார் ஹோட்டல் நடத்துற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆப்பத்தை சாப்பிட்டு இந்த ஊருக்கு இறங்கி பண்ற வேலை எனக்கு எல்லாம் தெரியும். பொறு பொறு, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் அந்த வீட்டுக்கு வந்துக்கிறேன். முதல்ல அந்த ஆப்பக்கடையை க்ளோஸ் பண்ணிடணும். முதல்ல அதை செய். இதுக்காகவே உன்னை அவனை நான் சேர்த்து வைக்கிறதா இல்லையா பாரு. இத பாரு, அதுக்கப்புறம் சீலி சோத்துக்காக என்னதான சுத்தி சுத்தி வரணும். அடி செருப்பால என்னங்கடி பேசுறீங்க மவள? உன் சூடு தெரிஞ்சுதா? என் மவன் என்ன சோறு கொண்டு வர சொல்லிருக்கா. டேய் நில்லுங்க, நில்லுங்கடா. டேய் அடியா தண்ட அங்கே நில்லுங்க. ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் கடையை க்ளோஸ் பண்றியா? என் மவன் பக்கம் தலை வச்சு கழுத்தை திருகி போடுறேன். ஓடி ஓடு. என்ன மாப்பிள்ள, இவர் என்னை ஏமாத்தி கோயிலுக்கு கூட்டு போவாராம். கொடுக்காத கடனை வசூல் பண்ண ஊர் ஊரா தெரு தெருவா கூட்டு போவாராம். பனிமலர் அப்படியே பாசமலர் ரேஞ்சுக்கு நினைச்சு பார்ப்பாராம். ஏய் காண்டாம இருக்கும். இனிமே இந்த மாதிரி லூஸ் தனம்லாம் வச்சுக்கிற மாட்டேல்ல? மாப்பிள்ள ஒன்று கேட்கட்டுமா? ஏன் 5 கேள 6 தான் கேள. சீரியஸா பேசிட்டு இருக்கேன், காமெடி பண்றேன். சரி கோச்சுக்கிறாதடி. என்ன கேட்க போற கேளு. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த புள்ள நீ தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை ஏன் ஒதுக்குறா? உனெல்லாம் வயசாச்சே தவிர விவரமே தெரியல. குட்டியாண்டி குட்டியாண்டி.
அம்சம் கூட எங்கள் அப்பா போய் கடலில் செத்ததுலேருந்து சீலி அந்த குடும்பத்தையே கரிச்சு கொட்டிட்டு இருக்கு. அந்த பிள்ளைய மட்டும் பிள்ளைய ஒத்துக்குவா? அப்படியே மீறி அந்த பிள்ளைய நான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தாலும் பண்ணி தான் நிம்மதியாக இருந்துருமா? அவளாம் அப்படியே நிம்மதியாக இருக்கட்டும்டா. என்னைக்கா இருந்தாலும் எனக்கு இந்த கடல் தான். இந்த பாரு, ஜாலியாக குடிக்கிறதா இருந்தால் என் கூட குடிங்க, இல்லை இதே மேட்டராக பேசிட்டு இருக்காம பேசாமல் படுத்துங்க, புரியுதா? ஐயோ அடிச்சு விடுச்சு கூடாதுப்பா, நான் பார்க்குறேன் உங்களை பேசாம. வானிலை அறிக்கை. தமிழகத்தின் 11 பகுதியில் புயல் சின்னம் நிலைத்திருப்பதால் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கூட்டாளி வழிபடியில பிடிக்க போயிருக்காளாக்கும். என்னங்கய்யா இந்த மழையில காத்து புயல் வேகமா நிக்கி. மரியா அவன் கூட்டாளியோட சேர்ந்துட்டு போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போயிட்டான். என்ன சொல்றீங்க? வந்தா தொம்சிட்ட சொல்லிடு. ஐயா எங்க போன ராசா சாயங்காலம் ஆச்சு எங்க போன ராசா சாயங்காலம் ஆச்சு கஞ்சி ஆறி போச்சு நெஞ்சு எறிவாயே நீயும் நானும் சேர்ந்தா நீயும் நானும் சேர்ந்தா வானம் கொண்டாடும் அந்த வானம் கொண்டாடும் நீயும் நானும் சேர்ந்தா வாழ்க்கை வரமாகும் இந்த வாழ்க்கை வரமாகும் என்ன செய்ய ராசா உண்மை தூவாச்சு எங்க போன ராசா என்னம்மா இப்படி கவலையா இருக்கு? காணாம போனவங்கெல்லாம் கரைக்கு வந்தாச்சு. என்ன படகு தான் உடைஞ்சு போச்சு. கவலைப்படாம உள்ள போமா. அசிங்கமாயிடுச்சு மாப்பிள்ள. தும்ச போட்டு உடைச்சிட்டோம், ஊரே பார்த்துருச்ச. மாப்பிள்ள மாப்பிள்ள அசிங்கமாயிடுச்சுல்ல? இனிமே என் கூட வராத, தனியா போ. அசிங்கம் மரியா மானம் கட்டோம்ல, எனக்கு அசிங்கமா இல்லைல்ல? நீ பாட்டுக்கு போயிட்ட உசுறு கட்டு நல்லா உனக்கு எங்கயா தெரியும்? சிராப்பார்ல போய் உசுறு விடுறதா உனக்கு? என்ன நினைச்சிருக்கேன் மனசுல? இன்னுமே நினைக்கல. என்ன லவ்ஸா? எம்டி கிரவுண்டு. கிளம்பு கிளம்பு.
வந்துட்டல. நல்லா இருக்கேல்ல நீ? யா. போடா. ஏ மரியா பத்தி இருக்கால? பத்தி இருக்கால? இல்ல இல்ல. ஏய் பத்தி இருக்கால? இதால தீபடி நான் திருந்த மாட்டான். நீ போட்டோ இல்ல வந்து வாச்சிருக்காங்க. இந்த கடலும் காதலும் எத்தனை முறை பார்த்தாலும் புதுசுதான்ல. என்ன என்ன தோம்ச மூட்ல இருக்கீர் போல? டேய் அனுபவத்துல சொல்றோம்ல. அனுபவம் அனுபவம் இருந்தா அவர் எப்படி பேச்சுலரு? காதல் மட்டும் மனசுல அலையா அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான்ல நம்பு. சாதிக்கிற பையன் அத்தனை பேருக்கும் பொம்பளை வாட பட்டுக்கிட்டே இருக்கணும்ல. அது சரி, உன் மேல யாரோட பட்டுச்சு? டேய் வாப்ல பெருசு சொல்ற பாத்தியா? பொம்பளை வாட பட்டுக்கிட்டே இருக்கணுமாப்ல. இல்ல பொத்துல அன்புமிக்க மணமக்களே, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்னிலையிலும் திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும்